வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஏலக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களே பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது இந்த நன்மைகள் தான் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே சரி பண்ணக்கூடியது தான் ஏலக்காய். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா ஏலக்காயில் 100 கிராம் ஏலக்காயில் புரோட்டீன் சத்துக்கள், கொழுப்பு சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், மொத்த கொழுப்பு ஆரோக்கியமானது, கலோரிகளினுடைய அளவு கூட கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ ஏலக்காயில் இருந்திருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, காப்பர், மேங்கனீஸ் உள்ளிட்ட பலவிதமான உடலுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் மூலமாக ஏலக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், அந்த உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏலக்காய். ஏலக்காயை தினமும் உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அல்லது டீ காஃபிலையும் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம், உயர்தர உணவுகளையும் சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏலக்காய் ஹெல்ப் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தும். ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தப்படும் பொழுது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் ஏலக்காய் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஏலக்காயிலிருந்து அந்த பொட்டாசியம் சத்து கிடைக்கும் போது ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும் போது அதன் வழியாக உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்குது. ரத்தமும் பார்த்தோம்னா நம்ம கரெக்டான லெவலில் சப்ளை ஆக ஆரம்பிக்கும். இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டத்தையுமே நம்மளால் கொடுக்க முடியும். ஒருவேளை நரம்புகள் இறுக்கங்கள் தென்படும் போது ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாயில் அப்படின்னா இந்த மாதிரி பிபி பிரச்சனை நமக்கு இருக்கும், உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயத்திற்கும் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். ஏன்னா இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் போகாது. அதனால் பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளுடைய உணவுகளை ஏலக்காய் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். செரிமான கோளாறுகளுக்கு தீர்வளிக்கக்கூடியது ஏலக்காய். ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரிவதால் தான் இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையலுமே அது நிச்சயம் இடம் பிடிக்குது. வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், ஆசிட் ரீஃப்ளக்ஸ் மற்றும் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கெல்லாம் தீர்வளிக்கக்கூடியது ஏலக்காய். செரிமான மண்டலம் மட்டும் நமக்கு எப்போதுமே சரியில்லைன்னா நமக்கு நிறைய தொந்தரவுகள் ஏற்படும். இப்போ நார்சத்து, நீர் சத்து குறைவாக எடுத்துக்கிறதால தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. நீங்கள் நார்சத்து வளமான நிலையில் இருந்திருக்கக்கூடிய ஏலக்காயை டீ காஃபிலையோ அல்லது மற்ற உணவுகளை சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நார்சத்து கொடுக்கறதால அந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. உணவுகளை சாப்பிடுவீங்க, அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற்றப்படும். இப்போ நீங்கள் காலை உணவை ஸ்கிப் பண்ணிட்டே போகிறது, காரசாரமான உணவுகளை சாப்பிட்டே இருக்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த அல்சர் பிரச்சனைலாம் கூட ஏலக்காய் உங்களுக்கு செரிமானம் உங்களுக்கு சரி பண்ணிட்டு வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வயிற்று மந்தம் ஏற்படுவது, சீரற்ற குடல் இயக்கம், இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை நீக்கி கொண்டு செரிமானத்தை ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏலக்காய் தான். கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காய். ஏலக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்கு. ஏலக்காயை தொடர்ந்து உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வாயு சுகாதாரம் நமக்கு பேணப்படும். மற்றும் வாயு சுகாதாரம் ஆரோக்கியமாக இருக்கிறதால வாயு துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள்லாம் ஏலக்காய் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன்னா வாயில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாக்கெல்லாம் அழிக்கப்படும். நுண்ணுயிர் தொற்றுகள்லாம், இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கியூர் பண்ணப்படும் போது சுவாச புத்துணர்ச்சியுமே நமக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை ஏலக்காய்க்கு இருக்குது. மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது ஏலக்காய். ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மை நிதானப்படுத்துகிறது. இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை குறைச்சு சுவாசித்தலை எளிமையாக்குது. ஏலக்காயினுடைய வாசனை, அதாவது ஏலக்காயினுடைய அந்த வாசனைக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்ற எண்ணெய் தான். அந்த வாலட்டைல் அப்படின்ற எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு வாசனை கொடுக்குது. அந்த வாசனையை நுகரும் பொழுது மனம் பார்த்தோம்னா லேசாக மாற ஆரம்பிச்சிடும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தப்படும். மனம் சாந்தமடைய ஆரம்பிக்கும் போது படபடக்கக்கூடிய தன்மை, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும். நமக்கு தசைகளையும் இறுக்கங்கள் இருக்காது. அப்படியே நம்ம லேசாக நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்ம அந்த சோர்வை குறைச்சி கொண்டு மீண்டும் நம்மளுடைய வேலைகளை மீண்டும் நம்மளுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக பார்க்க ஆரம்பிப்போம். வீக்கங்களை குறைக்கக்கூடியது ஏலக்காய். சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக ஏலக்காய் இருக்குது. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு வீக்கங்கள், உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், அது எல்லாத்தையுமே கியூர் பண்ணும். நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் கொடுக்கக்கூடியது. சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியது ஏலக்காய். ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள்லாம் அதற்குரிய மருந்துகளோட ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும். நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவையும் இதன் மூலம்
மூலமாக எளிதாக அதிகரித்துக் கொள்ளலாம். அப்போ நுரையீரல் காற்று பாதைகள் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை நீக்கிக்கலாம். இதனால் நுரையீரல் எந்த விதமான கிருமி தொற்றும் இருக்காது. அந்த சுவாச மண்டல வேலையை நுரையீரல் சிறப்பாக செய்கிறதால மூச்சு திணறல், ஆஸ்துமா பிரச்சனை ஏற்படுவது இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் நமக்கு அந்த காச நோய் போன்ற தொந்தரவுகள் கூட ஏற்படாது. சளி, இருமல் இந்த மாதிரி பொதுவான தொந்தரவுகள் கூட நமக்கு எதுவும் இருக்காது. சுவாச மண்டலம் சிறப்பாக இயங்கும். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இதன் மூலமாக ஏலக்காய் நமக்கு தீர்வு தரதால உணவுகள்லையும் டீ காஃபிலையும் ஏலக்காயை சேர்த்து பயன்படுத்தலாம். இனிப்பு கார வகைகள்லையுமே ஏலக்காய் சேர்த்து பயன்படுத்தலாம். சருமம் மற்றும் தலைமுடி பராமரிப்புக்கு உதவிகரமாக ஏலக்காய் இருக்கும். சிறந்த சருமம் பெறுவதற்கு அந்த வகையில் ஏலக்காயை உணவுகளை சேர்த்து கொண்டாலுமே உள்ளிருந்து சருமம் அழகாக மாற்றப்படும். எந்த விதமான சருமம் சார்ந்த தொற்றுகளும் இல்லாத பொலிவான சருமம் கிடைக்கும். இல்லைனா ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவி வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய துளைகள் அடைக்கப்பட்டு சருமம் பொலிவு கொண்டதாக உங்களுக்கு மாறும். அதாவது சருமம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான சுறுசுறுப்பான ஒரு சருமமாக அது உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். மிருதுவான உதடுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து உதடுகளில் பயன்படுத்திட்டு வரும்போது உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கிடும். ஏன்னா ஏலக்காய் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து அது உதடு வெடிப்பு உங்களுக்கு சரி பண்ணிடும். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா உங்களுக்கு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், தோல் சுருக்கம் இது மாதிரி எதுவுமே இருக்காது. வயதான தோற்றம் கூட உங்களுக்கு இருக்காது. சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும். உதடுகள் இருக்கக்கூடிய வெடிப்புகள்லாம் உங்களுக்கு மறைஞ்சிடும். இது மாதிரி எந்த சருமம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு கூட ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சர்வதேச அளவில் ஏலக்காய் அதிக விலை மதிப்பு கொண்ட மசாலா பொருளாக விளங்குது. அதனுடைய சுவை, மனம் உள்ளிட்ட பண்புகளால் நம்ம குடிக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ல ஆரம்பித்து இனிப்பு வகைகள், கார வகைகள், மற்ற உணவுகள்லையுமே ஏலக்காய் பெரும் பங்கு வகிக்குது. ஏலக்காய் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் பெரிய அளவில் தான் இருக்கு. இப்போ இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் மனம் சுவையை அளிக்கிறதோடு மட்டுமல்லாது பல்வேறு மருத்துவ பயன்களை தனக்குள்ள கொண்டு அது நமக்கு கொடுக்குது. இப்போ பழங்காலம் தொட்டே இந்திய சமையல்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை மூலிகையாக ஏலக்காய் இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் டீ காஃபியெல்லாம் குடிக்கிறோம் அப்படின்னா அதில் ஏலக்காயை போட்டு பயன்படுத்துவோம். ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்குன்னு ஈவினிங்கில் ஒரு டீ காஃபி குடிக்கிறோம்னா அதுலேயும் ஏலக்காய் போட்டு பயன்படுத்துவோம். அந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்ற எண்ணெய் தான் இந்த மாதிரி நமக்கு அந்த நுண்ணிய படமடக்கக்கூடிய தன்மை அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிடும். அந்த வாசனை நம்ம கொடுக்கும்போது அந்த வாசனை நுகரும் போது நம்ம புத்துணர்ச்சி செயல்பட ஆரம்பிப்போம். இப்போ ஆயுர்வேத மருத்துவத்தில் ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை ஏலக்காய் நீக்குது. தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குது. ஏன்னா ஏலக்காய் உயர்தர கிருமி நாசினி. அது தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் சரி பண்ணிட்டு தொண்டை வலி, தொண்டை கோளாறு, தொண்டை புண் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். மார்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய சுணக்கங்களை ஏலக்காய் நீக்கிடும். வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு, விஷக்கடிகளுக்கு உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வாக ஏலக்காய் இருக்கு. ஸோ ஏலக்காய் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். புரோட்டீன், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகள், கலோரிகள் எல்லாமே இருக்கு. ஒரு 100 கிராம் ஏலக்காயில் புரோட்டீன் 11 கிராம், கொழுப்பு 0 மில்லிகிராம் தான் இருக்கு. கார்போஹைட்ரேட் 68 கிராம் இருக்கு. மொத்த கொழுப்பு 7 கிராம், கலோரி 311 கிலோ கலோரி இருக்கு. ஏலக்காய் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம். இதனுடைய விதைகள் சமையலுக்கும் மருத்துவமைகளுக்குமே பயன்படுத்தப்பட்டு தான் இருக்கு. இப்போ மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. பச்சை ஏலக்காயில் மட்டும் இல்லை, கருப்பு ஏலக்காய்களுமே நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இது போல் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே சரி பண்ணி உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் ஏலக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட வழிமுறைகளையுமே ஏலக்காய் உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.